ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது தினமுமே 2 எளிமையான முத்திரைகள், ஒரு ஆசன பயிற்சி, ஒரு பிராணாயாம பயிற்சி, ஒரு தியான பயிற்சி. அப்போ இது அனைத்தையுமே இப்போ ஒரு 10லேருந்து 12 நிமிடத்துக்குள்ளே பயிற்சி பண்ணிடலாம். உடலை நன்றாக வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை சூரிய முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேற்றிவிடும், கொழுப்பு கட்டிகளை வெளியேற்றுவது, சிறுநீரகம் பித்தப்பையில் கற்கள் இருந்தாலும் கரையை செய்யக்கூடியது, ரொம்ப ஓவர் வெயிட்டாக உள்ளவங்களுக்கு அந்தந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது சூரிய முத்திரை. ஸோ மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த முத்திரையோடு சேர்த்து நம்ம அடுத்து பண்ணக்கூடியது மாதங்கி முத்திரை. இந்த மாதங்கி முத்திரை சிறுகுடல் பெருங்குடல் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தப்படுத்தக்கூடியது. நம்ம சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கரெக்டாக வெளியே போனாலே நமது வாழ்க்கை முறை சரியாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஹிரண்யா குடலிறக்கம் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. ஸோ இந்த 2 முத்திரைகளை தொடர்ந்து ஆசனத்தில் பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். இந்த ஆசனம் நம்ம கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம்னா சிறுநீரக பை நன்றாக இயங்கும். இன்றைக்கி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய கூட்டமாக அங்கே அவ்வளவு க்ரௌட் இருக்குது. என்ன காரணம்? நம்ம வாழ்க்கை முறை இந்த மாதிரி ஆசன பயிற்சிகள்லாம் நம்ம நார்மல் ஹெல்த்தில் இருக்கும்போதே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் நன்றாக இயங்கும். அதே மாதிரி சிறுநீரக பையும் நன்றாக இயங்கும், கழிவுகள் சரியாக வெளியேறும். ஸோ இந்த ஆசனம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அளவிடற்கரிய பலன்களை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடியது. அதனைத் தொடர்ந்து ஒரு ஆக்ஞி தியான பயிற்சி. நமக்குள் இருக்கக்கூடிய அகக்கண், 3வது கண், உயிராற்றல், மெய் உணர்வு, அதை உணரக்கூடிய ஒரு தியான பயிற்சி. இது அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ம இன்றைக்கு சொன்ன இத்தனை பலன்களுமே நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம அடிக்கடி கூறுவது, எப்பொழுதுமே நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, ஒரு ட்ராவல் பண்ணுறீங்களா, அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நிறைய நபர்கள் செல்லை வச்சு நம்ம ஒரு பெரிய படமே பார்த்துடுறோம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. அந்த ப்ரீத்திங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து வெளியிடும் பொழுது தான் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அமைத்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இதை பயிற்சி பண்ணுங்கள். சிறுநீரக பைக்கு மிக அற்புத ஆற்றல் கிடைக்கும். கேன்சர் போன்ற நோய் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலையை நிமிர்ந்து உட்கார்ந்தோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. இப்போ சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஆசன நிலை. மெதுவாக இன்ஹேல் பண்ணால், மெதுவாக எக்ஸேல் பண்ணால் அது பிராணாயாம நிலை. மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தியான நிலை. கை முத்திரையில் வச்சுருக்கோம். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. முதல்ல மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவரை 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள் 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் இருக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஆசன நிலை பச்சிமோத ஆசனம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். 2 கால் நீட்டிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக கால் பெருவரில் தொட முடியுதான் பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ள போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நம்ம ஏற்கனவே அதம பிராணாயாமம் பார்த்தோம். அது பார்த்துட்டு இப்போ மத்திய பிராணாயாமம். நுரையீரலுடைய அடிப்பகுதி நடுப்பகுதிக்கு நல்ல சக்தி கிடைக்கும். கை முதல்ல இந்த மாதிரி விழா எலும்பில் வச்சுக்கோங்க. இது அதம பிராணாயாமம். மூச்சை வெளியே விட்டுருங்க. மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இது 1. மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சு வெளியே விட்டுறணும். மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இந்த மாதிரி 3 முறை 5 முறை பண்ணிக்கோங்க. யாருக்குமே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மத்தியம பிராணாயாமம். நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு வலு கிடைக்கும். கை இந்த மாதிரி வச்சுக்கணும். முதல்ல மூச்சை மெதுவாக வெளியே விடணும். மூச்சை உள்ளடக்கணும். மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடணும். 5 செகண்ட் நார்மல் பிரீத். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விட்டுருந்தேன். மூச்சை உள்ள இழுக்கிறேன். மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. முதல்ல மூச்சை வெளியே விடுறேன். மூச்சை உள்ள இழுக்கிறேன். மூச்சு அடைக்குவாங்க. 1 2 3 4 5. மெதுவாக பிரீத் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 முறை 5 முறை பண்ணிக்கணும். இப்போ அடுத்து ஆக்ஞை தியானம். 2 கை சின்முத்திரை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலை முதல் கால் வரை தசைகள் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை முதல்ல மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தலை வெளி தசைகள், தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளி தசைகள், ஹிருதயத்தின் வெளி தசைகள், வயிற்று வெளி தசைகள், வலதுகால் இடதுகால் வெளி தசைகள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி, ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன், இன்னர் போர்ஷன், மூலாதார மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது பிராணனை அந்த இடத்திலே ஒரு 10 வினாடி கூர்ந்து தியானிக்கவும். அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். விசுக்தி மையம் தொண்டை உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ஆக்ஞை சக்கரம் நெற்றி புருவ மையம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது உணர்வை, உங்களது பிராணனை கூர்ந்து தியானிக்கவும்.
மீண்டும் உங்களது உணர்வு முதுகுத்தண்டினுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிறைய பலன்கள் கொடுக்கும். மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளி பருவத்திலேயே இந்த பச்சிமோதாசனம் இன்றைக்கு செய்த முத்திரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. உங்கள் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும். அது மாதிரி ஆண்களுக்கு சுறுசுறுப்பு, உற்சாகம், இளமையை கொடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். சுறுசுறுப்பு, உற்சாகத்தோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். உடம்புல கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். சிறுகுடல், பெருங்குடல் இருக்கக்கூடிய கழிவுகளும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஸோ இதோடு நீங்கள் அடிக்கடி கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை, இதெல்லாம் கிடைக்கக்கூடியது உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. மலை வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்பையிலை கொழுந்து ஒரு 10 கொழுந்து எடுத்து நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு காலையில் பல் விளக்கிட்டு அந்த கொழுந்தை மென்று சாப்பிட்ருங்க. டெய்லி சாப்பிடக்கூடாது. மாதத்தில் 2 நாட்கள் ஒரு 5 வேப்பங்கொழுந்து இலை, கொழுந்து இலையாக பறித்து சாப்பிடுங்க. அது வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வெளியெடுத்துரும். எப்பொழுதுமே நம்ம அடிக்கடி கூறுவது போல் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த மாதிரி நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல், ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடும் பொழுது நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.